மல்லி மல்லியா 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 ஐயா வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா சவதீகா சவதீகா. தாய்லாந்து மொழியில் வந்து சவதிக்கானா வருக வருக வணக்கம் நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, அது மாதிரி சவதிக்கானா வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்கிறது. கப்புங்கா அப்படின்னா போயிட்டு வரேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. உண்மையிலே நான் அனிசாருக்கும் அவருடைய டீமுக்கு நான் எப்போவுமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் படம் வந்து காக்கி சட்டை, அதை கட்டிக்கிட பாட்டு எழுதி பாடுற வாய்ப்பு கொடுத்தாங்க. இரண்டாவது சொடக்கு மேலே, பேட்டையில் ஆகா கல்யாணம், நாலாவது வந்து காத்துவாக்கில் 2 காதல், இப்போ 5வது விடாமுயற்சியில் கிடச்சிருக்கு. ஒரு ஜாலியான ஒரு பாட்டு, இது ஒரு பப்பு சாங்காக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு தத்துவ பாட்டாகவும் வச்சுக்கலாம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாண்டிங் எப்படி இருக்கணுங்கிற ஒரு தத்துவ பாட்டாகவும் வச்சுக்கலாம். என்னை வந்து சின்ன பொண்ணு அக்காவும் அவங்க வீட்டுக்காரங்களும் தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. நாக்கமுக்கா பாடகி அவங்க அக்கா வந்து அவங்க கூட்டி வந்து இங்கே சென்னை சங்கமத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ கருணாசன அறிமுகம் கிடைக்கிது. அதன் மூலமாக சினிமா பாடகராக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்பப்போ எழுதுவார். இடம் வந்து அவருக்கு பெருசு இல்லை. அவர் வந்து சுடுகாட்லேயும் பாட்டு எழுதுவார், பாத்ரூம்லேயும் பாட்டு எழுதுவார். 4 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதும் வந்து பைப்படி சண்டை நடக்கும்போது பக்கத்தில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பார். அமைதியாக இருந்தாலும் அப்போ உட்காந்து எழுதுவார். எப்பப்பெல்லாம் எழுதணும் அப்படின்னு மானிய பாட்டு வந்து ஓமாந்திரா தோட்டம் பாத்ரூமில் உட்காந்து எழுதின பாட்டு. அந்த பாட்டு சென்னை சங்கமம் நடக்கும்போது சென்னை சங்கமத்திலே ஒரு 2500 கலைஞர்கள் மொத்தமாக அதை பாடுற அளவுக்கு கேட்குற அளவுக்கு உடனே உருவான பாட்டு. இது ஒரு முயற்சி. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நான் பாடல்கள் பண்ணி இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் எழுதி கேசட் போட்டு எனக்கு ஆடியோ கம்பெனி கிடைக்கல. நான் தொழிலுக்கு போகிற இடத்துல தான் அப்படியே கூவி விற்று தான் நான் வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன் பாடகனா. சவதீகா சவதீகா. அண்ணா வணக்கம், வெல்கம் டு ப்ரோவோக்ஸ் பாட்காஸ்ட். வணக்கம் பரத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ப்ரோவோக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபோக் முரளி அந்தோணிதாசன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா இந்த வருஷம் நியூ இயர் நிறைய பேர் வந்து உங்களோட பாட்டை வச்சு நியூ இயர்லாம் ஸ்டார்ட் பண்ணி பயங்கர வைபாக பயங்கர ட்ரிப்பாக செம ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? 2025க்குள்ள அப்படியே மூவ் ஆன் பண்ணி வந்தாச்சு, எப்படி இருக்குது? உண்மையிலே 2025 ஒரு நல்லபடியாக பிறந்திருக்கிறது தான் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இதாக இருக்குது. சூப்பர்ண்ணே, சந்தோஷமாக இருக்குது ரொம்ப. சூப்பர்ண்ணே. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டுகளில் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஜேர்னி 2007 ஆரம்பித்து 2025 வரைக்குமான ஒரு பயணம் ஒரு மாதிரி ஜாலியாக ட்ரிப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாட்டுமே எப்பயுமே வந்து ஒரு ஹிட் நம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் அந்தோணிதாசன் அவர்களுமே அந்த பெப்பை வந்து அப்படி தூக்கி கொடுப்பாரு. ஸோ இது வரைக்கும் 5 பாடல்களை அனிருத்தோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த பாட்டோட சேர்த்து. ஸோ ஒவ்வொரு வாட்டையும் ஒவ்வொரு அனுபவம் இருந்திருக்கும். ஸோ பர்சனலாக உங்களுக்கு அனிருத்தோட ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்குது? அது ஒரு ஜாலியான அனுபவம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறையான முறை வந்து இரவில் தான் ரெக்கார்ட் நடக்கும். இப்போ லாஸ்ட் பாடின பாட்டு தான் வந்து பகலில் நடந்திருக்கு. சவதிக்கா பாட்டு பகலில். ஆமாம், பாக்கி எல்லா பாட்டுமே நைட்டில் தான் நடந்திருக்கு. அந்த பொழுதே ஒரு வித்தியாசமான ஒரு பொழுதாக தெரியும். அது வந்து உண்மையிலே நான் அனிசாருக்கும் அவருடைய டீமுக்கு நான் எப்போவுமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய முதல் படம் வந்து காக்கி சட்டை, அதை கட்டிக்கிட பாட்டு எழுதி பாடுற வாய்ப்பு கொடுத்தாங்க. இரண்டாவது சொடக்கு மேலே, அப்புறம் 3வது பேட்டையில் ஆகா கல்யாணம், 4வது வந்து காத்துவாக்கில் 2 காதல், இப்போ 5வது விடாமுயற்சியில் கிடச்சிருக்குது. ஒவ்வொரு பாட்டுமே ஒரு வெற்றி, ஒரு படி என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தில். 5 பாட்டும் வந்து எனக்கு ஒரு 5 படி. சூப்பர்ண்ணே. பட் பேட்டையில் வந்து நீங்கள் மரணமா சுல்லாலெல்லாம் பாடுறதா இருந்தது இல்லை? ஆமாம், அந்தந்த நேரத்தில் வந்து கூப்பிடும்போது நான் வேறு நாட்டில் இருந்துட்டு என்னால் வர முடியல. ஐயோ ஒரு போச்சே, 2 வாய்ப்பு போச்சுன்னு இருக்கும்போது 3வது அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு நல்ல பாடல். சூப்பர். ஸோ பொதுவாக நீங்கள் நிறைய கம்போசர்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இளையராஜா சார் தவிர மோஸ்ட்லி எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிட்டீங்கல்ல இண்டஸ்ட்ரி? ராஜா சார் இசையில ஒர்க் பண்ணிட்டீங்க. ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ லிட்ரலி எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கிறப்போ எப்படி இருக்கு? லைக் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம நிறைய இசையமைப்பாளரோட பாடலை கேட்ட காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் இசையமைப்பாளரோட வேலை பார்க்கக்கூடிய தருணங்கள் அப்படின்னு வரப்போ எப்படி இருக்கு ஓவரால் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறப்போ? ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு அனுபவம் தானே. ஒரு இசையமைப்பாளர்களையும் கொலாபரேஷன் பண்ணும்போது ஒரு வாய்ப்பாகவும் அது ஒரு பெரிய வாய்ப்பு. 2வது அனுபவம். யார் எப்படிலாம் வேலை வாங்குவாங்க, அவங்கள்ட்டேருந்து ஒரு ஸ்டைல் கற்றுக்கிறது, நம்மளுக்கு அது ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடைமுறையிலேருந்து எல்லாமே எல்லாத்துலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுக்கு. சூப்பர். அந்த வகையில் என்னை வடிவமைச்ச பிரம்மாக்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாருக்குமே நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரைட். ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது.
பாப் மார்லி, ஃபோக் மார்லி அந்த கனெக்ட் எப்படி? அண்ட் பாப் மார்லி உங்களுக்கு அந்த அறிமுகமான அந்த விஷயம் எப்படி இருந்தது? எப்படி அது ஞாபகம் இருக்கா? ஆ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2005 சென்னை சங்கமம் ஸ்டார்ட் ஆகுது. நான் 2006ல வர்றேன். என்னை வந்து சின்ன பொண்ணு அக்காவும், அவங்க வீட்டுக்காரங்களும் தான் கூட்டிட்டு வர்றாங்க. நாக்கமுக்க பாடகி அவங்க அக்கா வந்து. அவங்க கூட்டி வந்து இங்க சென்னை சங்கமத்தில அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ கருணாசன் அறிமுகம் கிடைக்குது. அதன் மூலமா சினிமா பாடகரா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. இன்னொரு சைடு வந்து பால் செக்கப் சாரு, தர்புக சிவா அண்ணன் இந்த டீம்ல வந்து லாப்பங்கல் ஒரு பேண்ட் ஆரம்பிச்சு, அதில நெறைய இண்டிபெண்டன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடைச்சுச்சு. தெரிஞ்சுக்கிட்டேன். அதில வந்து நான் எனக்கு பிடிச்ச 2 இசை பிரம்மாக்கள், ஜாஸ் மியூசிக்கில வந்து ரே சார்ல்ஸ், ரே. அ அவர் வந்து கண்ணு தெரியாமயே அந்த கலைய எவ்வளோ நேசிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ரே ஜாஸ் மியூசிக்னாலே ரே பேர் தானே சொல்றது மாரி இருக்கு. அந்த மாரி அவர் ஒருத்தரு. இங்கிட்டு ஜமைக்கா நாட்டுடைய பாரம்பரியம் ரெகே மியூசிக். அத வந்து அவர் எப்படி அந்த இசைய நேசிச்சாரு, அந்த இசைய எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு, என்ன மாரி ஒரு சூழல்ல இருந்து கூட அந்த ஒரு இசைய மக்கள்ட்ட சேர்த்தாரு அப்படின்னு, அவருடைய போராட்டங்கள்லாம் மனசுல நினச்சுக்கிட்டு தான், நம்மளும் இது மாரி நம்ம மக்களுக்காக, நம்மளுடைய பாரம்பரியத்துக்காக, நம்மளுடைய நாட்டுப்புற கலைய வெளியில கொண்டு போவோமே அப்படின்னு ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ்ன்னு நான் உருவாக்குனேன். இது வந்து இது ஒரு முயற்சி. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நான் பாடல்கள் பண்ணி இந்த மாரி நாட்டுப்புற பாடல்கள் எழுதி கேசெட் போட்டு எனக்கு ஆடியோ கம்பெனி கிடைக்கல. நான் தொழிலுக்கு போற இடத்துல தான் அப்படியே கூவி கூவி வித்து தான் நான் வந்து என்னைய அறிமுகப்படுத்திக்கிட்டேன் பாடகனா, கம்போசரா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சினிமா வாய்ப்பு கிடைச்சதுனால இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். ஆனா என்ன மாரி திறமைகள வச்சுக்கிட்டு கடைக்கோடியில எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. இந்த சோசியல் மீடியா தெரிஞ்சவங்க அதில அவங்களுடைய பதிவு பண்ணிடுறாங்க. தெரியாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க மாரி ஆளுகள தூக்கிட்டு வரணும். என் மேல இருக்கிற அந்த புகழ் வெளிச்சம் அவங்க மேலே விழுகணும் அப்படின்னு நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பாட்டு பாட தெரிஞ்சாலும் சரி, எழுத தெரிஞ்சாலும் சரி, கம்போஸ் பண்ண தெரிஞ்சாலும் சரி, வாங்க உங்களுக்கு ஒரு அடையாளம் தரோம் அப்படின்னு இந்த ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். சிறப்புண்ணே. இப்ப நெறைய நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து நம்ம ஊர்கள்ல இருக்கிறாங்க. இன்னும் நம்ம வந்து டவுன் சவுத்லலாம் போனோம்னா, நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் நடந்துட்டுருக்கு. ஆனா, ஒவ்வொரு கட்டத்திலயும் அவங்க வந்து மேல வரதுக்கு நெறைய முயற்சிகள் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நீங்க வந்து அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கான விஷயங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் போராடி இவ்வளோ தூரம் வந்துகிட்டு இருக்கிறதே அவங்க பார்க்குறதே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு தான். ஏன்னா ஒரு கடைக்கோடியில ஒரு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில பிறந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வளர்றதுக்கு அவர் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நான் கடந்து வந்த பாதையே அவங்களுக்கு ஒரு படிப்பினை தான். இதே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான். நான் எப்படி எனக்கு மூதாதையர்களுடைய கஷ்டங்கள, அவங்களுடைய வாழ்வியல, அவங்களுடைய தேடல்கள புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கி பின் ஓடிக்கிட்டு இருக்கனோ, அது மாரி எனக்கு பின்னாடி வர சந்ததிகள் என்னைய ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். அதே அவங்களுக்கு ஒரு இது தானே. கண்டிப்பா. பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்கறத விட, சாப்பாட சமைக்க கத்துக் குடுத்துட்டோம்னா, அவங்க நெறைய பேருக்கு அத சொல்லிக் குடுப்பாங்க. அது மாரி இது தெரிஞ்சு கண்ணு என்னை தேடி வர்றவங்கள்ட்ட என்னால முடிஞ்சத பண்றேன். தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்றது? அவங்க என்னுடைய வாழ்வியல ஃபாலோ பண்ணி அவங்களும் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். சிறப்பு. இப்போ நீங்க நெறைய ஊர்கள்ல வந்து கச்சேரிகள் நடத்தியிருக்கிறீங்க. சின்ன வயசுலேருந்து நெறைய பண்ணியிருப்பீங்க. ஒரு ஒரு ஸ்டார்டம் ஒண்ணு கிடைச்சிருக்கும்ல. அந்தோனிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியக்கூடிய அந்த தருணம். காசு பணமா இருக்கட்டும். ஒவ்வொரு பாடல்கள் வர வர அந்தோனிதாசன் வந்து பிராண்ட் ஆயிட்டே வராரு. ஸோ நீங்க வந்து சின்ன வயசுல பெர்ஃபார்ம் பண்ண இடங்களுக்கு திருப்பி போறப்போ கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை, அப்ப இருந்ததும், இப்ப இருக்கிறதும் எப்படி இருக்கு? என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்கு? எப்படி இருக்கு அத பார்க்குறப்போ? இப்போ பெரிய சந்தோஷமா இருக்கு. ஆனா சந்தோஷத்துலயும் சந்தோஷம் என்னன்னா, நான் அந்த முன்னாடி பழகுன ஊர்களுக்கு இப்பவும் நான் மறுபடியும் போனேன் அப்படின்னா, ஒரே ஒரு வித்தியாசம் தான். நான் சினிமா பாடகர் அவ்வளவுதான். கொஞ்சம் உலகறிஞ்ச கலைஞனா அந்த இடத்துல இருக்கிறேனே தவிர, மற்றபடி எனக்கு அவங்களுக்கு உண்டான அந்த பாண்டிங்கு, அந்த நடைமுறை, நாங்க வாழ்ற விதம் எல்லாமே வந்து அந்த பழசு எப்பவும் போல தான் இருக்கும். அதில எந்த மாற்றமும் கிடையாது. அதனால எனக்கு ஒரே ஒரு ஏக்கம் என்னன்னா, பழையபடி போய் அந்த மாரி என்னோட தாய் தொழில நான் பண்ண முடியாது. அதுக்கு உடலும் ஒத்துழைக்காது. ஆ எல்லாமே நெறைய சிக்கல்கள் இருக்குது. ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா, நான் அடுத்த ஊருக்காரங்க என் மேல வருத்தப்படுவாங்க. ஏன்னா, என்னோட வளர்ச்சியில வந்து தமிழ்நாட்டில உள்ள எல்லா மாவட்டமும் பங்கு இருக்கு. அதனால நெறையா சிக்கல்லாம் இருக்கிறதுனால தான் நானே ஃபர்ஸ்ட்டு இல்லாட்டா முன்னாடி இப்ப தொழிலுக்கும் போய்க்கிட்டு சினிமாவ தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சில ஊருக்கு வந்து சில ஊருக்கு வர முடியல அப்படின்னு பிரச்சனை வரும்போது, சரி வேணாம் அப்படின்னு நிப்பாட்டிட்டு தான் இப்போ வந்து இத எனக்கு முழுக்க முழுக்க சினிமால தான். ஆமா. ஆனா அது அது எப்படி என்னுடைய இருக்கு? நாட்டுப்புற கச்சேரி, ம். என்னுடைய இண்டிபெண்டன்ஸ் வேர்ல்டு டூரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஆனா எப்படி இருக்கு? இப்போ ஊர் பக்கங்கள் போறத நம்ம குறைச்சிட்டு, முழுக்க முழுக்க சினிமா ஆக்சுவலி இதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். பட் இருந்தாலும் சில நேரங்கள்ல நமக்கு தோணும்ல. ஊர் பக்கம் கலைஞனா போகாட்டாலும் மனுஷனா போறோம்ல. சக மனிதனா போறோம்ல. அப்படி போகும்போது நம்மள வந்து அதே சாதாரண ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். சூப்பர், சூப்பர்ண்ணே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெறைய சில சில விஷயங்கள் நான் பார்த்தேன். என்ன அப்டின்னா, இந்த சர்ப்ரைஸா வெட்டிங் வீட்ல போயிட்டு பாடுறது, பெர்ஃபார்ம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. ஸோ அதோடைய ஐடியா எப்படி இருந்தது? அண்ட்
அத பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம். ஐடியா என்ன இப்போ மேலை நாடுகள்லாம் வந்து இந்த பிறந்தநாள் பார்ட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கூப்பிடுவாங்க. அது நம்மளுக்கு பிழைப்பு தானே. ம். கோயில் கச்சேரிகளுக்கு போகிறது மாதிரி அவங்க இல்ல விழாக்களுக்கும் கூப்பிடுவாங்க. நம்ம டேட்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பேமெண்ட் பேசிட்டு போகிறது தானே. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு செலிபிரிட்டியை கொண்டாந்து பாட வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு போய் நிறைய மக்களை சந்தித்தோம். அதுவும் ஊதியத்தோடு சந்தித்தோம் உழைச்சிட்டு அப்படிங்கிற ஒரு தான். இதில் வந்து நம்ம கலந்துக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. இந்த ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வந்து பின்பற்றிட்டு வர ஒரு வாழ்வியல் வழிமுறை தானே. ம். ஓகேண்ணே. அண்ட் நம்ம சவதிக்கா பத்தி பேசலாம். விடாமுயற்சி இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன்ல பெருசா இருக்கு. அண்ட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நம்பர், எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பாட்டு. அண்ட் ஏன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாமே வர்றப்ப இப்படி ஒரு பாட்டு வருமான்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவுட் ஆஃப் நோவேர் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த பாட்டு உருவான விதம் அந்த லிரிக்கா நம்ம போலாம். லிரிக்ஸா நம்ம போலாம். அண்ட் நீங்க இந்த பாட்டு அனிருத் உங்ககிட்ட சொன்னப்போ எப்படி இருந்தது? உங்க வைபோட அது மேட்ச் ஆறத பத்தி பேசலாம். அதாவது முதல்ல டீமுக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த சாங்கில வந்து அனிருத் சார் பெரிய பாடகர். அவரே இந்த பாட்ட பாடியிருக்கலாம். பாடலாசிரியர், திருக்குறள் அறிவு அவர் ஒரு சிறந்த பாடகர். அவருக்கு கூட அந்த பாட்டு கிடைச்சிருக்கலாம். இதெல்லாம் மீறி எனக்கு அந்த பாட்ட அவங்க குடுத்துருக்காங்க. எனக்கு கிடைச்சிருக்குன்னா, நான் கடவுளுக்கு இவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாரி லைக்காவுக்கும், சோனிக்கும், இயக்குனருக்கும் நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடல் வந்து சவதிக்கா அப்படின்னா வந்து தாய்லாந்து மொழியில வந்து சவதிக்கான்னா, வருக வருக வணக்கம் நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, அது மாரி சவதிக்கான்னா வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்றது. கப்புங்கா அப்படின்னா போயிட்டு வரேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது. இதுதான். இப்போ அந்த அரபி குத்து மாரி இது ஒரு ஒரு நாட்டோடைய இதில வச்சு பண்ணதான்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஜாலியான ஒரு பாட்டு. இது ஒரு பப்பு சாங்கா வச்சுக்கிரலாம். அதே மாரி ஒரு தத்துவ பாட்டாவும் வச்சுக்கிரலாம். ம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாண்டிங் எப்படி இருக்கணுங்கிற ஒரு தத்துவ பாட்டாவும் வச்சுக்கலாம். ஜாலியான ஒரு ஒரு பாட்டு ரிதமும் சரி எல்லாமே சிறப்பா அ கிடைக்கப்பட்ட அந்த பாட்டு. அதுவும் உலகமே வியக்கிற நம்ம தலையோட படம். அவருடைய கொண்டாடக்கூடிய ரசிகருக்கு நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்ட நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல பொங்கலுக்கு படம் வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். பரவாயில்ல எப்படியா இருந்தாலும் விடாமுயற்சி அந்த பேருக்கு தகுந்த மாரி வந்துரும் அப்படின்னு நம்புவோம். ஒரு நல்ல பாட்ட குடுத்த அந்த ஆல் டீமுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர். அண்ணே அந்த பாட்டு நீங்க கொஞ்சம் பாடுனா சிறப்பா இருக்கும். கொஞ்சம் பாடுனா போதுமா? நல்லா பாடுனா போதும். அமலல்லக்கா போதுமா? இல்ல அவ்வளோ கொஞ்சம் வேணாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பாடலாம். அமலல்லப்பா ஹை கிஸ்ஸா அமலல்லப்பா ஹை கிஸ்ஸா மல்லி மல்லியா 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 ஐயா வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா சவதீகா 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 எக்கா மரியாச்சி கொஞ்சம் கிசாலே ஹலே எல்லாம் சரியாச்சு லவ் குத்தாலே ஹலே ஹலே. சூப்பர்ண்ணே. கேட்கறதுக்கே அப்படியே பயங்கர இந்த ட்ரிப் வைப்புக்கு நானே போயிட்டு இருக்கிறேன். அவ்வளோ ட்ரிப்பியா இருக்கு. சூப்பர்ண்ணே. ஒவ்வொரு பாட்டுமே அந்தோனிதாசன் அவர்கள் வந்து ஒரு முத்திரை பதிக்கிறார். அண்ட் ஒவ்வொரு பாட்டுலயும் இந்த கேமியோ அப்பியரன்ஸ் குடுக்குறது அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொரு பாட்டுலயும் அப்படின்னா குடுத்துருக்கீங்க. அதாவது அந்த பாட்டுல வந்து ஒரு சர்ப்ரைஸா அப்படியே உள்ள வரீங்கல்ல. ஸோ இந்த பாட்டுலயுமே அந்த ஒரு விஷயம் இருந்தது. ஸோ ஒரு ஒரு கலைஞரா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் அப்படியே சினிமால விஷுவல்ஸ்ல வர ஆரம்பிக்கிறப்போ, இனிஷியலி எப்படி தோணுச்சு உங்களுக்கு? அது அது வந்து ஓகேவா இருந்ததா? ஏதாவது ஹெசிடேஷன் இருந்ததா? நான் என் கலைமகளுக்கு நான் விசுவாசமா நேர்மையாக இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கப்பெற்றதா நான் நம்புகிறேன். நான் அங்கே வந்து ஒரு நாட்டுப்புற ஒரு கரகாட்ட கலைஞனா இருந்து அதுக்கப்புறம் நாட்டுப்புற பாடகனா என்னை அடையாளப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னுடைய முதல் படம் திண்டுக்கல் சாரதியிலே வந்து நான் அந்த ஸ்க்ரீன்லேயே நடிச்சிருப்பேன். ம். நானும் என் மனைவி நடிச்சிருப்போம் அந்த பாட்டுக்கு. அதுக்கப்புறம் நிறையா பாடல்கள் என்னுடைய முகத்தை நான் கொடுத்துருப்பேன். அது இந்த சோதுகவும் காசு பணம் துட்டா இருக்கட்டும், இல்லை சிகரம் தொடுல டக்கு டக்கு டக்குன்னு அதுலயா இருக்கட்டும், இல்லை வண்டியில் நெல்லு வரும் அதில் இருக்கும். அதே மாதிரி தாரத்த பட்டையில நடிச்சிருக்கிறேன். ஜிகர்தண்டா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் நடிகனா அப்பப்போ கொஞ்சம் இது பண்ணது. கிடா பூசாரி மகுடின்னு ஒரு படம். இன்னும் நிறையா இந்த குறும்படம், சிறுபடம்லாம் நிறைய நடிச்சிருக்கிறேன். இப்போ கூட ரிலீஸ் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஒரு 4 படம். சூப்பர். ஒன்று ஐயாவோட இசையில் இசைஞானி ஐயாவோட இசையில் முதல் முறையாக நான் 2 பாட்டு பாடி, நாதமுனின்னு ஒரு படம். செமையான ஒரு ரோலை கொண்டு வர ஒரு படம். நாதமுனி வெயிட்டிங்கு. அதே மாதிரி சீன் ராமசாமி சாருடைய படம் இடிமுழக்கம். ஜிவி சார் ஹீரோ நடிச்சிருக்காரு. அதில் ஒரு நல்ல ஒரு காமெடி ரோலு. அதுக்கப்புறம் தலப்போச்சேன்னு ஒரு படம். அமெரிக்கா மணிராம் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ராமர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதில் வில்லனா நடிச்சிருக்கிறேன், மெயின் வில்லனா. சரிங்களா? இப்போ வந்து நீலம் புரொடக்ஷனுடைய பிஆர்ஓ அண்ணன் குணசீலன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பிடிமன்னு ஒரு படம்.
அது ஒரு விருதுக்கு போயிட்டுருக்கு அந்த படம். அதில ஒரு முக்கியமான ரோல் கூட எனக்கு கிடைச்சிருக்கு, நடிச்சிருக்கிறேன். இந்த மாரி நெறையா படங்கள் வெயிட்டிங்கில இருக்கு. பாடல்களும் அதே மாரி வந்து நெறையா ஒரு 1000 பாடல்கள் தாண்டிருச்சு. ஒரு 500க்கு மேல ரிலீஸ் ஆயிருச்சு. சூப்பர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி எல்லா மொழியிலுமே பாட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்த்து வந்ததில்ல. நான் உழைக்கிற உழைப்புக்கு அது அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடையா தான் நான் கருதுறேன். என் கலைமகளுக்கும், என்னைய வாழ்த்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கும் என்னைக்கும் நன்றியா இருப்பேன். கண்டிப்பா. ஏன்னா இப்ப நீங்க சொல்றப்ப இசைஞானி அவர்களுடைய ஏன்னா உங்களுடைய டிஸ்கோகிராஃபில பார்க்குறப்ப இசைஞானி அவர்கள் பேர் இல்ல. இன்னும் ரிலீஸ் ஆகல அப்படின்றதுனால எங்களுக்கு தெரியல. பட் இசைஞானி அவருடைய ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா எல்லாருக்குமே அது ஒரு கனவு. இசைஞானியோட வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது. அண்ட் தமிழ் சினிமால எல்லாரோடையும் வேலை பார்த்துருக்கீங்க. இசைஞானியோட. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே கனவுன்னு. அதுதான் என் வாழ்க்கையில நடந்துச்சு. அது ஒரு கனவு. அ. மறுபடியும் அந்த அதே கனவு மறுபடியும் மறுபடியும் நடக்கும்னு நான் நம்புறேன். ஒரு 3 படங்கள் அதுக்கப்புறம் பாடியிருக்கிறேன். ம். இன்னும் வரிசையா வரணும். படம் வந்ததுக்கப்புறம் அத பத்தி நான் பகிர்ந்துக்கணும்னு இருக்கிறேன். அது எல்லாமே கனவு மாரி தான் இருக்கு. ஐயா நம்ம பயங்கரமா ஒரு பிரமிச்ச, நம்ம பார்த்து வளர்ந்த, நான் அன்னைக்கு இசையமைக்கிறேன், நான் கம்போஸ் பண்றேன்னா, அதுக்கெல்லாம் அவரு தான். அவருடைய வழித்தோன்றல் தான் நம்மலாம் வந்து. சரிங்களா? அதனால அவ்வளோ பெரிய ஒரு மகானுடைய விஷயம் பாட வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா. அவ்வளவுதான். அவர்கிட்ட இருந்து நீங்க பார்த்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம், இல்ல பார்த்து வியந்த விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்காண்ணா? ரெக்கார்டிங்ல கேட்கிறேன். அந்த ரெக்கார்டிங் டைம். ஒளியில மலர்ந்த பூ தானே இந்த பூவே. இதில வியர்ந்த விஷயம், பார்த்து கத்துக்கிட்ட விஷயம் நீங்க என்னத்த சொல்ல முடியும் சொல்லுங்க? ம். அதான் சொல்றேனே எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேனே. என்னுடைய எல்லாத்துக்குமே அனைத்துக்குமே அவர் தானே. சிறப்பு. ஆமா. வேற நான் என்ன சொல்லணும்னு தெரியல மிகைப்படுத்தி. புரியுது, புரியுது. ஸோ இருந்தாலும் தமிழ்ல வந்து நாட்டுப்புறம் இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும் எல்லாமே பட்டிருந்தாலும், இடையில வந்து கன்னடம், தெலுங்கு அண்ட் சமீபத்தில கன்னடா பாட்டு வேற பயங்கர ஹிட்டா இருந்தது. ஸோ மல்டிபிள் ஆஃப் லாங்குவேஜஸ்ல ஒர்க் பண்றப்போ அது எப்படி இருக்கு? ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம அந்த மொழிகள் சார்ந்து போறப்போ. ஒரு ஒரு புது புது மொழிகள்ல பாடணும்னு நம்ம தேடல் இருந்துகிட்டு இருக்கும் எப்பவுமே. அந்த மாரி கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆ ஒரு ஒரு பாட்டுமே நம்மளுக்கு ஒரு பெரிய அனுபவமா இருக்கும் அது வந்து. தமிழ விட இப்ப அதர் லாங்குவேஜ் சாங் தான் இப்ப நெறையா பாடிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் நெறைய வேற வேற மொழிகள்ல பாடுறதுக்கு தேடலோடு இருக்கிறேன். இன்னும் நம்மளாலயும் புதுமையா என்னென்ன பாடல்கள் படைக்க முடியும் அப்படின்னு அதெல்லாம் தயார் பண்ணி என்னுடைய ஃபோக் மல்லி ரெக்கார்ட்ஸ்லயே நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ அந்த அதர் லாங்குவேஜஸ்ல ஃபோக்குக்கான அந்த விஷயம் எப்படி இருக்குன்னு? அதாவது இப்ப நமக்கு தெரியும் நம்ம ஊர்ல வந்து நம்ம ராஜா சார் காலத்துலேருந்து, தேவா சார் காலத்துலேருந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்டு வளர்ந்ததுண்டு. நம்ம கிராமியத்திலும் கேட்டதுண்டு. அதர் லாங்குவேஜஸ்ல இப்ப கன்னடா, தெலுங்குல அத எப்படி எடுத்துக்கிறாங்க? ஐயோ! எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு அந்த உச்சரிப்பு அந்த ஸ்லாங் தெரியாதனால எனக்கு என்னமோ அதில பெருசா உள்ள போய் என்னன்னு பார்க்க முடியல. ஆனா பார்க்குறவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய குரல்ல வந்து எங்க மொழிய கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்குது. அது எங்க மண்ணின் குரலா தெரியுது. இன்னும் என்ன மாரி அந்தந்த மாநிலங்கள்லயும் நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்காங்கல்ல. லைட்டா பாடுற விதங்கள் ஸ்டைலிஷ் தான் மாறுதே தவிர பாக்கி அந்த குரல்ங்கிறது இந்த எல்லாமே அ ஒரே மாரி தானே. கண்டிப்பா, தாய்ப்பால் எல்லா இடத்துலயும் ஒரே மாரி தானே இருக்கும். கண்டிப்பா, அதனால கண்டிப்பா. எனக்கு அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. சிறப்பு, சிறப்புண்ணே. ஸோ இன்னொரு பக்கம் சமீபத்தில கம்போசராவும் படம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இசையமைப்பாளரா. ஸோ பல பரிமாணங்கள்ல உங்களுடைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆர்வம் பத்தி நம்ம பேசலாண்ணே. அந்த ஆர்வம் நம்ம வந்து இசை அமைச்சு நம்ம சினிமால அதான் சொல்லல சினிமாவே நம்ம எதிர்பார்க்காதது இது ஒரு கனவு தான். நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இசையமைக்கணுங்கிறதுலாம் நம்ம நோக்கம் கிடையாது. வந்தேன் நான் நெறையா பாட்டு இந்த நாட்டுப்புற பாட்டுலாம் கம்போஸ் பண்ணியிருக்கிறனால, அந்தந்த படத்தோட இயக்குனர்கள் இப்போ வைரியா இருக்கட்டும், இல்ல எம்ஜிஆர் மகனா இருக்கட்டும், இல்ல அம்புநாடு 9 குப்பமா இருக்கட்டும், இல்ல அந்த குயிக்கோ அந்த குயிக்கோவா இருக்கட்டும், எல்லா இயக்குனர்களுமே என்ன எதிர்பார்த்தாங்களோ அத நான் குடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புறேன். அவங்க என்னைய நம்புனதுனால இத சுதந்திரமா பண்ண முடிஞ்சுச்சு. அதனால நான் இத எதிர்பார்க்கல. இதுவும் ஒரு கடவுள் எனக்கு குடுத்த ஒரு அதிசயம். அவ்வளவுதான். ம். அண்ட் நெறைய இண்டிபெண்டன்ட் பாடல்களும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சமீபத்தில இப்போ இன்னைக்கு தஞ்சாவூர் ஆந்தம் ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு ஊர்களுக்கான பாடல்லையும் அந்தோணிதாசன் அவருடைய குரல் வந்து பதிவாயிட்டு இருக்கு. இப்ப தஞ்சாவூர் நம்ம பேசுறப்போ ஸ்பெஷலா உங்க ஊரு. அதுக்கான அந்த விஷயம் எப்படி இருக்கு? அண்ட் அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நெறையா ஊருக்கு ஆந்தம் பாடியிருக்கிறேன். அந்தந்த ஊர் ஆந்தம் பாடும்போது, நம்ம ஊர்ல ஏதாச்சும் பண்ணாங்கன்னா, நம்ம பாடலாமேன்னு ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. சரி, நம்மளே எடுத்து பண்ணுவோமே அப்படின்னு எனக்கு ஐடியா வர ஆரம்பிச்சுச்சு. எதுக்காக வர ஆரம்பிச்சுச்சுன்னா, நான் வந்து சோனியில வந்து ஏடி சாங்ன்னு ஒரு 25 சாங்கு. அதில வந்து ஆர்ஆர்ஓன்னு பாட்டு இருக்கு. அத மோகன்ராஜ் எழுதியிருப்பாரு. அத நான் வந்து பாடி நடிச்சிருப்பேன். நான், என் பையன், எங்க அப்பா, இன்னும் அந்த ஊர்ல உள்ள சொந்தக்காரங்கலாம் நடிச்சிருப்பாங்க. அந்த வீடியோவ இப்ப பார்க்க போகும்போது, அதில இருக்கிற பாதி பேர் இப்ப இல்ல இறந்துட்டாங்க. அவங்கள நாங்க பார்க்குறோம் அந்த வீடியோல இப்ப. அதில இருந்த அந்த பூமி வந்து இப்ப இல்ல. எல்லாம் வேலி கட்டி பிளாட் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் வந்து பிளாட் போட்டு வீடு கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 25 வருஷம் போணுச்சுன்னா, சுத்தமாவே எல்லாம் எல்லாம் பிளாட் ஆயிரும். அப்ப அந்த இடம் தெரியாது. அப்ப நம்ம பண்ணி வச்சது ஒரு ஆவணம். இந்த மாதிரி என்னுடைய பாட்டு எல்லாத்துலயுமே ஒரு ஒரு
பதிவு பண்ணிக்கிட்டே வருவேன். சரி அப்போ நம்ம தஞ்சாவூர் நம்மளும் வெளியூர் நிறையா ஊரை பற்றி பாடியிருக்கோம். நம்ம ஊரை பற்றி பாடணும். அடையாளங்களை இப்போயே சேவ் பண்ணி வைக்கணும். இன்னும் ஒரு 20, 25 வருஷத்தில் இதெல்லாம் இடிச்சிட்டு வேறு மாதிரி மாற்றுவாங்க. அப்போ உள்ள தலைமுறைக்கு நம்ம இப்போ தஞ்சாவூர் எப்படி இருந்துச்சுன்னு தெரியப்படுத்தணும்னு ஒரு ஆவணமாக தான் இதை நான் பண்ணுறேன். இது என்னுடைய ஒரு பதிவு. ஓகே. தஞ்சாவூரை பற்றி ஒரு பதிவு. தங்கமான தஞ்சாவூர் ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸில் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த பதிவு வெளியில் வரும்போது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த தங்கமான தஞ்சாவூர் பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். லாவரதன் அவர்கள் பாட்டை எழுதியிருக்காங்க. நான் அதை வந்து இசையமைச்சு நடித்து இயக்கியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணியிருக்கிறேன். பெருசாக பண்ணுறதுக்கு எனக்கு நேரமும் காலமும் இல்லாதனால எதை என்னால் முடியுமோ பண்ணியிருக்கிறேன். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எங்கள் தஞ்சை மண்ணின் புகழை பாடியிருக்கிறேன். செஞ்சவற்று கடன் தீர்க்க. நன்றி. சூப்பர். அந்த பாட்டு ஒரு 2 வரி. சுற்றி வரும் பூமியில் 8 திக்கும் சீமையில் எங்கள் ஊரை போல இல்லடோ, வாழையடி வாழையாக சந்ததிகள் வந்தும் கூட பஞ்சம் ஒன்று நின்னதில்லடோ, ஏன் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி கூட ஊற எங்க நேரம் பாரு, இந்த மண்ணில் மணக்கும் மக்களை போல எங்க உண்டு கூறு, சுற்றி வரும் பூமியில் 8 திக்கும் சீமையில் தஞ்சாவூரை போல இல்லடோ. கேட்கறதுக்கே அந்த ஒரு வைப் கனெக்ட் ஒண்ணு ஆமாம் நடக்குது. அது அது பர்சனலா ஒரு ஒரு ஃபீல் உள்ள வரும்ல. ஒவ்வொரு வரிகள் எழுதுறப்பயும் ஒரு பர்சனல் டச் ஒண்ணு ஆமாம் இருக்கும்ல. பட் பேசிக்கலி ஒரு பாட்டு நம்ம எழுதுறப்போ, என்ன ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கணும். இப்ப நெறைய பாடல் ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொன்னும் சொல்லுவாங்க. கண்ணதாசன் போயிட்டு குற்றாலத்துல பாட்டு எழுதுவாரு. இந்த மாரி நெறைய பேர் நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்தோணிதாசன் பொறுத்தவரைக்கும் எப்படி? எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்பப்போ எழுதுவார். இடம் வந்து அவருக்கு பெருசு இல்லை. அவர் வந்து சுடுகாட்லேயும் பாட்டு எழுதுவார், பாத்ரூம்லேயும் பாட்டு எழுதுவார். 4 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதும் வந்து பைப்படி சண்டை நடக்கும்போது பக்கத்தில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பார். அமைதியாக இருந்தாலும் அப்போ உட்காந்து எழுதுவார். எப்பப்போலாம் எழுதணும் அப்படின்னு எப்போவாச்சும் ஒரு நேரத்தில் திடீர்னு அப்படியே டியூன் மட்டும் கிடைக்கும். தானானா தானானான்னு பாடிட்டுனா அந்த டியூன் அழகாக இருக்கும். அதுக்கு டம்மியாக ஒரு லிரிக்கு போட்டு ஆரம்பிச்சோன்னா அது ஒரு பாட்டாயிரும். சில நேரத்தில் வார்த்தை கிடைக்கும், அதுக்கு டியூன் கிடைக்கும். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேறு யார் எழுதி கொடுத்தாலும் அதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். யார் டியூன் பண்ணாலும் அதுக்கு நான் லிரிக் கொடுக்க ஆரம்பித்தேன். இது எல்லாமே எனக்கு ஒரு பயிற்சியாகவும் இருக்குது. அதே என்னுடைய வளர்ச்சியாகவும் இருக்குது. சூப்பர். ஏதாவது ஒரு பாட்டு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து எழுதுனது உண்டா? லைக் டப்புனு அந்த பாட்டு செம்ம ஹிட்டா இருக்கும். அந்த பாட்டு நீங்க எழுதுறப்போ தெரிஞ்சிருக்காது. பட் அதுக்கப்புறம் செம்ம ஹிட் ஆன மாரி. மானே மானே பாட்டு வந்து ஓமாந்திரார் தோட்டம் பாத்ரூமில் உட்காந்து எழுதின பாட்டு. அந்த பாட்டு சென்னை சங்கமம் நடக்கும்போது நான் ரிஹர்சலுக்கு முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கோம். நானும் சின்ன பொண்ணக்கா வீட்டுக்காரு, ஆந்தக்குடி இளையராஜா, இன்னும் நம்ம டீம் ஆளு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இருங்க பாத்ரூம் போய்ட்டு அந்த ரூமில் உள்ள பாத்ரூம் போயிட்டு அப்போ யோசிச்சது தான். உடனே வந்து கதவை திறந்துட்டு ஆந்தக்குடி இளையராஜாட்ட, தம்பி இந்த லிரிக் எழுதிக்கப்பா நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்துட்டு மறுபடியும் வந்து அந்த பாட்டை முடித்து சென்னை சங்கமத்திலே ஒரு 2500 கலைஞர்கள் மொத்தமாக அதை பாடுற அளவுக்கு கேட்குற அளவுக்கு உடனே உருவான பாட்டு. இது அப்பா! எழுதும்போதே வந்து சினிமாவுக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ம். அந்த பாட்டு தான் என்னை சினிமாவில் முதல் இசையமைப்பாளன் ஆக்கின பாட்டு. கண்டிப்பா. மசாலா கஃபே ஒரு பக்கம் பண்ணியிருந்தாலும், உங்களுக்கான ஐடென்டிட்டி அந்த பாட்டு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு வந்து பயங்கரமா பேசப்படக்கூடிய ஒரு பாட்டா இருக்கு. ஆமாம் அண்ட் எம்டிவிக்கும் ஒரு பாட்டு பண்ணியிருந்தீங்க இல்லையா? எம்டிவி ஆமாம் அன்பிளாக்ல கோக் ஸ்டுடியோ. கோக் ஸ்டுடியோக்கு. அதுதான் வண்டியில் நெல்லு வண்டியில பாட்டு. நெல்லு வரும். அதுதான் கிடாரி படத்தில் வந்தது. ம். நானும் உஷா உதுப்பாம்மா, தர்புக சிவா, நம்ம ஒரு பிரதீப் நாங்கள் எல்லாம் ஒன்றா பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு இசைக்கான ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது நெறைய இருக்குல்ல. இப்ப முன்னாடி இருந்தத விட, இன்னைக்கு வந்து மல்டிப்ளா நெறைய நிறுவனங்கள் இப்ப கோக் ஸ்டுடியோவா இருக்கட்டும், சோனியா இருக்கட்டும், 7அப் எல்லாருமே வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்க்கான ஒரு விஷயத்த வந்து ஓப்பன் அப் பண்றாங்க. ஒரு ஒரு இசையமைப்பாளரா, ஒரு சாங் கிரியேட்டரா எப்படி இருக்கு? இன்னைக்கான அந்த வளர்ச்சி எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு 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 கட்டடத்துக்கு உள்ளார ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் போக வர்றதுக்கு ஒரு பாதை பத்தாதுல்ல. அந்த மாதிரி அது ஒரு ஒரு கலைங்கிற ஒரு சுரங்கத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பல ஆயிரம் கலைஞர்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் வெளியில் தெரியறதுக்கு அப்போ பல இது மாதிரி தளங்கள் இருந்தால் தான் அதெல்லாம் எது எப்படி இருந்தாலுமே வந்து இது வந்து ஒரு இசையாக வந்து மக்களுக்கு சேர்ற சொத்து அப்படிங்கிறப்ப அது ஒரு இந்த வளர்ச்சி சந்தோஷம் தானே. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாம், இன்னும் நிறைய கம்பெனிகள் வரட்டும், நிறையா இசை வரட்டும், நம்ம பாரம்பரிய பண்பாடு கலை கலாச்சாரங்கள் எல்லாமே இசையின் மூலமாக வெளிப்படட்டும். வாழ்த்துக்கள், அவ்வளோதான். சூப்பர், சூப்பர். தேங்க்யூண்ணே. நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அண்ட் தொடர்ந்து நெறைய பாடல்கள் 2025ல வர காத்துட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் உங்களுடைய படங்களுக்காகவும் காத்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. இந்த நேரத்த நன்றிங்க பரத். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃப்ரோவோக் நேயர்கள் அனைவரும் மறக்காமல் ஃப்ரோவோக் யூடியூப் சேனல் நேயர்களை யூடியூப் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். எங்களை மாதிரி நிறையா கலைஞர்களையும் கலைஞருடைய வாழ்வியலையும் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்ப்பாங்க. வாழ்த்துங்க. கலை தெரிஞ்சவங்க கலை வளங்க, கலை தெரிந்தவங்க கலை தெரியாதவங்க கலைஞர்களை வழங்கன்னு வேண்டிக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம். தங்கமான தஞ்சாவூர் பாட்டை மக்கள்கிட்ட சேருங்க. என்னுடைய ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனலில் வருது. நன்றி. நன்றி.